வணக்கம் மக்களே. ஃபஸ்ட் டைம் ஹைதராபாத்தில் நடந்த அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இது ஹைதராபாத்தில் கூக்கட்பள்ளி ஏரியாவில் நடந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனால் கண்ணாடி சுரங்க வழியாக நம்மளை சுற்றி நம்ம மீனை பார்க்க முடியும். நம்ம வலது பக்கம் இடது பக்கம் நம்ம தலைக்கு மேலேயும் ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கும். இதை பற்றி சொல்லணும், நிஜமாலுமே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும். நம்ம இதுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்ம ஏதோ கடலுக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம வலது பக்கமோ இடது பக்கமோ தலைக்கு மேலேயே தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்குது, கலர் கலராக இருக்குது. அது ஒரு நம்ம அப்படியே கடலுக்குள்ளேயே போகிற மாதிரியே இருக்கும். எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியாது. நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள் கூட்டத்தை. நம்ம குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நேரம் இங்கேயே தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு மீன் 2 மீன் பேர் சொல்ல முடியல, அவ்வளோ மீன்கள் இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் ஷார்க்கு கூட போய் நின்று பார்த்தோங்க. நம்ம ஷார்க்கு கிட்டே போய் நிற்க முடியுமா? ஆனால் இந்த டனல் இந்த எக்ஸிபிஷனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்க்கு பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ கூட எடுக்கலாம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு நமக்கு. ஒவ்வொரு மீனும் தனித்தனி நேரம் அந்த லைட்டிங் எஃபெக்ட் சேர்ந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அன்னைக்கு அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்த அத்தனை குழந்தைங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, ரசித்தாங்க. அந்த பிளேஸ் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ லவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளேஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒரு சூப்பர் அவுட்டிங்காக இருந்துச்சு. யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு கோல்டு கண்டென்ட் பிளேஸாகவும் இருந்துச்சுங்க. இந்த எக்ஸிபிஷனில் தாங்க மீனுக்கெல்லாம் பல்லு எப்படி இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது, கிட்ட போய் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்களேன். நம்ம சாதாரணமாக பெரியவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்மளும் சின்ன குழந்தைங்கள மாதிரி மாறிடுறோம்லங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல குட்டி குட்டி கலர் மீன்களை பார்க்க முடிஞ்சுது. நம்ம வீட்டில் வளர்ப்போம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள், கலர் கலர் மீன்களாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்டோபஸ், ஸ்டார் ஃபிஷ்ஷு, எறா, இந்த மாதிரி எல்லா வகையான மீன்களும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்த இங்கே இருக்கிற குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்க சத்தம், அவங்க குரலெல்லாம் கேட்கும் போது க்ரௌடாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை மறக்கவே மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி நாள். நாமளும் இன்றைக்கி இந்த குழந்தைங்களோடய சேர்ந்து ஜாலியாக எல்லா இடமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாமா? வாங்க. உள்ள அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததும் வெளியே நிறைய கடைங்க இருந்தது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. கேம்ஸ் நிறைய இருந்தது. என்னென்ன கேம்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கலாம், வேறு என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த எக்ஸிபிஷனில் தாங்க அந்த ஸ்மோக்கிங் ஐஸ்கிரீம் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. காமெடியாக இருந்துச்சு. Lucas.
எல்லா எக்ஸிபிஷன்லேயும் கிடைக்கிற இந்த பஞ்சு மிட்டாய் தான். ஆனால் நம்மளும் எப்போ போனாலும் எக்ஸிபிஷனில் கண்டிப்பாக மறக்காமல் இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம்ல. இந்த மலையில் இந்த சோடா, ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ஏரோ கேமில் நானும் என் பொண்ணும் ஒரு பாயிண்ட் எடுத்தோம். கரெக்டாக அந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, டெலீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி இங்கே இந்த பால் கேமு, ரிங்கு கேமு, காயின் கேமு, பால் தூக்கி போடுவோம்ல, அந்த கிளாஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் பர்மிட் மாதிரி, அந்த கேமு, அந்த மாதிரி எக்கச்சக்க கேம்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே. ஒரு சில கேம்லலாம் விளையாடி ஜெயிச்சு கிஃப்ட்டு கூட வாங்கினோம். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச ட்ரெயின் கேமு. இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கில் அந்த வீடியோ எடுக்கும் போது நம்மளை சுற்றி அந்த ஏரியா ஃபுல்லாமே, அந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. அதை மறுபடியும் நம்ம பார்த்தாலே ஃபோனில் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு எக்ஸிபிஷனுக்குலேயும் போனால் ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க. அதை பார்க்கவே நல்லா இருக்குது. புதுசு புதுசாக நம்மளும் பார்த்தா நமக்கும் ஒரு த்ரில்லாக தானே இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு நிறைய கேம்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய கடைங்க இருந்தது. நிறைய துணி கடைங்க, நிறைய கம்பல், மணி, வளையல், செருப்பு, ஹேண்ட்பேக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ கடைங்களும் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கங்கே நம்ம விளையாடிட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது டயர்டானா நின்று சாப்பிட்றதுக்கு நிறைய கடைங்க, சாட் ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ரைஸ், ஜூஸ் கடை, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நம்ம டயர்டானா கொஞ்சம் நின்று சாப்பிட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, உள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம எல்லாமே சாப்பிட்டாச்சு, எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். இவ்வளோதாங்க. இந்த எக்ஸிபிஷன் நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.